கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்கும். கால்சியம் பாஸ்பேட் அப்படின்றது நீங்கள் அதிகப்படியான ஹோட்டல் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றீங்களா, நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்டோன் வந்து கால்சியம் பாஸ்பேட்டுங்க. அப்போ ஹோட்டல் சாப்பாடை நீங்கள் தவிர்க்கணும். ஹோட்டல் சாப்பாடை தவிர்க்கவே முடியாதுங்க. நான் வெளியூரில் வந்து பிழைக்கிறேன், அதனால் இங்கே தங்கியிருக்கேன், ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன். இது நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது, சரிங்களா? அப்போ ஹோட்டல் சாப்பாடு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணலான்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெற்றிலை பாக்கு நாங்கள் எடுத்துக்கிறது நல்லது. வெற்றிலை பாக்கு கூட ஒரு 2 மிளகு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணீர் அதிகமாக நிறைய குடிக்கணும். நீங்கள் வெளியில் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்றீங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்குங்க. அது டைலூட் பண்ணி போக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன்ன்றது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்டோன். கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சலேட் ஸ்டோன் அப்படின்றது ஆக்சலேட் அப்படின்ற அந்த ஆசிட் இருக்கக்கூடிய பழங்களோ, ஆசிட் இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அங்கே தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் இருக்குது. அது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டோன் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன், அவ்வளோதான். அப்போ ஆக்சலேட் ஸ்டோன் வராமல் நீங்கள் தவிர்க்கணும்னா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. நல்ல நம்ம ஊர் மோர் சாப்பிடுங்க, பதநீர் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது பெட்டர். இது போக சோடியம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோடியம் ஸ்டோன் அப்படிங்கும் பொழுது உப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வரக்கூடிய ஸ்டோன் தான் சோடியம் ஸ்டோன். அப்போது உப்பு பதார்த்தங்கள் அதிகமாக, இட்லி, உப்புமா, இப்படி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றுலையுமே உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துருக்கிற ஸ்டோனுக்கு பேர் சோடியம் ஸ்டோன். இந்த சோடியம் ஸ்டோன் பெரும்பாலும் எல்லா பேருக்குமே வந்துட்டு தான் போகும்.